வெல்கம் பேக் டு நிவிஸ் 360. நான் தான் உங்கள் நிவேதா தங்கமாரியப்பன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்விஎம் ரைஸ் கிங் முதல் தரம் பொன்னி அரிசி, தரத்துக்கு நிகரான விலையில் வாங்குவீர் ருசிப்பீர். அரிசி உலகின் ராஜாதி ராஜா எஸ்விஎம் ரைஸ் கிங். நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா மட்டன் ஃப்ரை செய்வது எப்படி, அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் மட்டனை சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதை முதல்ல நல்லா கிண்டிக்கோங்க. மசாலாலாம் உள்ளே செட் ஆகட்டும். மட்டனில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பெரிய பீஸ் இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் கட் பண்ணாமல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டனை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், மட்டனும் தண்ணியும் ரெண்டுமே சரிசமமாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. நம்ம நார்மலாக பிரியாணி எப்படி தாளித்து எடுத்து வச்சுப்போமோ அதே மாதிரி தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பட்டை லவங்க மசாலா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் எண்ணெயில் இது பொரியட்டும். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க மட்டன் எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா மட்டன் வெந்துருச்சு. வாங்க வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோலே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மட்டன் தண்ணியில் வேகட்டும். பாருங்க, தண்ணி நல்லா வத்திருச்சு. எங்கள் வீட்டில் செமி கிரேவியாக தான் பிடிக்கும், அதனால நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதோ சுவையான மற்றும் காரசாரமான மட்டன் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். பேசுவோம், எழுதுவோம், தமிழை வாழ வைப்போம். நன்றி.